இன்றைய நாளின் மற்றொரு சிறப்பான விஷயம் இது சிம்ஸ் விஸ்டா லான்ச். நோயாளிகளின் மருத்துவ அனுபவத்தை மேலும் வசதியாக்கவும் தனிப்பட்டதாக ஆக்கவும் எடுத்த ஒரு நல்ல ஒரு முயற்சி சிம்ஸ் விஸ்டா லான்ச். இன்றிலிருந்து சிம்ஸ் ஹலோ டாக்டர் மொபைல் ஆப் நம்ம எல்லாருடைய யூசேஜுக்கும் அவைலபிளாக இருக்குது. மோட்ல சிம்ஸ் ஏஸ்தெடிக் இன்ஸ்டிடியூட். ஒரு தந்தைக்கு என்ன வேண்டும்? தந்தை தான் பெற்ற குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், அதுவும் அவர்கள் வாழ்கிற அந்த காலத்தில் எப்படி இருக்கிறார்கள், சீரகக்காரர்களா அல்லது பொது வாழ்வை தன் வாழ்வாக நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களா என்று பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருக்குறள் மகன் தந்தைக்காற்றும் உதவி அவன் தந்தை என்னாற்றான் சொல் என்று வந்தார். மகன் தந்தைக்காற்று உதவி அவன் தந்தை என்னாற்றான் கொள் என்பாங்க. அப்படின்னா ஒரு மகன் அவங்களுடைய தந்தைக்கு பெரிதாக அவனுக்கு செஞ்சிட முடியாது, அவங்களை பாதுகாப்பதை தவிர. ஆனால் மக்கள் பேச கேட்க வேண்டும். தந்தை எப்போ இந்த மகனை பெறுவதற்கு அவன் தந்தை எண்ணூற்றான் என்ன தவம் செய்தானோ என்று மக்கள் பேச வேண்டும். அந்த வகையில் நான் எல்லா வகையிலும் கொடுத்து வைத்துள்ளேன். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண். அந்த அளவில் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே என்றாக வாழ்கிறார்கள். அது என்னால் மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். குறிப்பாக ரவி அவர்கள் இந்த குடும்பத்தில் பிறந்த பிறகுதான் எங்களுக்கான ஒரு எதிர்காலமே உண்டானது. நீங்க அது வாழ்க்கை வசதிகளாக இருக்கலாம், புதிய தொழில்களாக இருக்கலாம், அல்லது புதிய புதிய தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் நிறுவுகிற அளவுக்கு இந்த குடும்பத்திற்கு சக்தியும் எண்ணமும் ஒரு உறுதியும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த குடும்பத்தின் மூலமாக 1,20,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். மருத்துவம், பல் மருத்துவம், அதே போல பொறியியல் என்று பல இருக்காங்க. குறிப்பாக ரவி பச்சமுத்து அவர்கள் ஒரு மாற்று சிந்தனை கொண்டவர். அவருக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் தேவையில்லை. நாங்களே இங்கே பிள்ளைகள் செய்கிற தொழிலை மூக்க நினைப்பதில்லை. அவர்களாக சிந்தித்து புதிய புதிய சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு அவரெல்லாம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்களோ அது அவருடைய முழு முயற்சியாக ஏற்பட்டது என்று சொல்லுவேன். ஒரு நல்ல மருத்துவமனை ஆரம்பிச்சோமா, நல்ல டாக்டரை பார்த்தோமா, அவன் வேலை கொடுத்தோமா, வருமானம் வருதா, நமக்கு எத்தனை கோடி லாபம் வருது. அந்த சிந்தனை என்னை முதற்கொண்டு எங்கள் குடும்பத்தை யாருக்கு அப்படி இல்லை. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் நாம் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறான், எதிர்பார்த்தை விட அதிகமாக கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் நாம் மக்களுக்கு அதை திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த மாதிரி மாற்று சிந்தனைகளும் புதுசாக மக்களுக்கு சேவை எளிதாக்க வேண்டும், குறைந்த செலவில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதால ஐடியாஸ் தான் வேணும். முதல்ல பணமெல்லாம் ரெண்டாவது. இந்த ஐடியா நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்லூரி விழாக்களில் சொல்லுவேன். என்னுடைய மூத்த மகன் ரவி பச்சமுத்து அவர்கள் இன்ஜினியர் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் சிறந்த சிந்தனையாளர், புதிய புதிய காரியங்கள் செய்வதில் இயற்கையாக இந்த குணம் கொண்டவர். அதனால் இவர் ஜிடி நாயுடு, இந்த காலத்து ஜிடி நாயுடுன்னு சொல்லுவேன். பல மேடையில் சொல்லியிருக்கேன்.
அவர் எதை செய்தாலும் எதை சிந்தித்தாலும் மாற்றாக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர், பழக்கம் கொண்டவர். திறன்கிறத விட ஒரு பழக்கம் அப்படியாக இருந்தது. அந்த வகையில் நான் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். என்னுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றுகிற வகையில் அவர்கள் உழைத்து மக்களுடைய மரியாதையை பெற்று இன்றைக்கு புதிய புதிய சிந்தனைகளோடு இந்த குடும்பத்தில் சிறிய மகன் சத்யநாராயணன் அவர்கள், அப்போ அவரை பொறுத்தவரை அதே மாதிரி தான் அமெரிக்காவெல்லாம் படித்தாங்க. அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது நிறுவிய புதிய தலைமுறையானாலும் சரி, வேந்தர் டிவி இவர் நிறுவனது, புதிய தலைமுறை சத்யநாராயணன் செய்தது, இன்றைக்கு செய்தது. புதிய தலைமுறை என்பது இன்றைக்கு அரசியலுடைய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக எல்லா அரசியல் தலைவர்களும் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகிற எந்த தொழிலாக இருந்தாலும் அதை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து அதே கவனமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை நான் பாராட்ட வேண்டும். அந்த வகையில் நான் கொடுத்ததுடன் அந்த வகையில் இன்றைக்கு 88வது வயது இன்றைக்கு இந்த நாளில் அவருக்கு அதே மாதிரி இவங்க எதை செய்தாலும் இவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏதாவது புதிதாக தான் செய்கிற தொழிலில் ஒரு உருவாக்கம் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு என் தந்தை பிறந்த நாள் என்று வரும் என்று காத்திருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். அத்தகைய பிள்ளைகளை பற்றி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அவருடைய முயற்சி மீண்டும் மீண்டும் பல வகையில் அவர் செய்கின்ற தொழிலுக்கும் இந்த மருத்துவமனைக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய அன்பு மகனை ரவி பச்சைமுத்து அவர்களை என்னுடைய 88வது பிறந்த நாளில் பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, அவரும் அவர் குடும்பத்திலும் வாழ்க என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அவங்க அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உங்களது உரை உண்மையாகவே எங்கள் மனதை தொட்டுவிட்டது இன்று. அண்ட் ஐ திங்க் இப்போ நம்மளோட இருக்க டாக்டர் ரவி பச்சைமுத்து அவர்களுக்கு இதை விட ஒரு சிறந்த பரிசே கிடைக்க முடியாதுன்ற அளவு மேடையில் தனது தந்தை அவர் மேல் இருக்கும் அன்பையும் அவருக்கு திரும்பி கொடுத்து அவர் வந்தோடனே என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு ஒரு தகப்பன் சொல்றதை விட ஒரு சன்னுக்கு விட என்ன பெரிய பிளெஸிங் வேணும் இல்லையா? உங்களுடைய உறவை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் எங்களை மனதை வருடும் அளவில் இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. இன்னும் மேலும் நீங்கள் இருவரும் இணைந்து உங்கள் குடும்பத்துடன் இணைந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வரும் மக்களுக்கு நிறைய பங்கு சேவைகளை கொடுத்து நிறைய பேரை மகிழ்விக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். சிம்ஸ் மருத்துவமனையில் ஏஸ்தெட்டிக் சர்ஜரி, ஹாஸ்பிட்டிக் சர்ஜரி சில சமயம் சொல்லுவாங்க, ஏஸ்தெட்டிக் சர்ஜரி இன்ஸ்டிடியூட். இது சர்ஜரி மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது. அழகுபடுத்துறதுக்கு நம்மளுடைய முகத்தை அழகாக வச்சுக்கிறது நம்மளுடைய உரிமை. இந்த அழகு என் மனசில் தான் இருக்கும். இப்போ எனக்கு தோணுச்சுன்னா என் மூக்கு சரியில்லை அப்படின்னா அதை கொண்டு போய் சரி பண்ணலாம். அதுக்கு ஒரு இடம் இருக்குது. இதில் என்ன சார் பெருசாக புதுசாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஏஸ்தெட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்களே, இதில் என்ன பெரும் புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 டிபார்ட்மெண்ட், அதாவது அழகுபடுத்துறதுக்கு வெறும் சர்ஜரி பண்ணுறது கிடையாது, பிளாஸ்டிக் சர்ஜரி தேவை. 2வது டெர்மட்டாலஜி, ஸ்கின் தேவை. சில பேருக்கு முகத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தோலில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதுவும் அழகுக்கு முக்கியமானது. 3வது கைனகாலஜி. கைனகாலஜியில் என்ன சார் ஏஸ்தெட்டிக்கு, அந்த ஸ்பெஷலிஸ்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவாங்க. 4வது பற்களுடைய அலைன்மெண்ட். அந்த பல்லு அழகு சரியில்லைன்னா அந்த முகத்தோட அழகே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா இணைஞ்சு பண்ணுறது தான் சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்டுங்கிற சாய். ஃபஸ்ட்டு நம்ம டெர்மட்டாலஜி, அது என்ன பண்ணும், ஏஸ்தெட்டிக் சர்ஜரிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர் ஷர்மதா அவங்கள கேட்கலாம். டாக்டர் ஷர்மதா, ஸோ இதில் கைனகாலஜின்னு சொன்னேன் இல்லையா, ஏஸ்தெட்டிக் கைனகாலஜி. அது என்னது ஏஸ்தெட்டிக் கைனகாலஜி? கைனகாலஜினா பெண்கள் ப்ராப்ளம்ஸ் உண்டான ப்ராப்ளம்ஸ்.
அதுக்கு என்ன சார் எஸ்தெட்டிக் சர்ஜரி? டாக்டர் சந்தியா அவங்கள கேட்கலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி கைனகாலஜினா நம்ம வந்து டெலிவரிஸ் இல்லை வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் அதுதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் வந்துட்டு ஏஸ்தெட்டிக் கைனகாலஜி அப்படின்னா நிறைய திங்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபீமேல் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 13 இயர்ஸ்லேருந்து அவங்க 50 இயர்ஸ் ஆற வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் ஆகும் அவங்களோட பாடியில். அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது வந்து அவங்களோட வயிறு ரொம்ப லூஸ் ஆகும், அவங்களோட பிரெஸ்ட் வந்து அந்த மார்பகம் வந்து ரொம்ப லூஸ் ஆகும் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போதும். அண்ட் அவங்களோட வெஜைனா அது வந்து அந்த பேபி டெலிவரி ஆகும்போது அந்த வெஜைனா ரொம்ப லூஸ் ஆகும். இதனால் என்ன பெருசாக பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நிறைய பிரச்சனை இருக்கும். ஒன்று வந்து அவங்களுக்கு இந்த காஃப் பண்ணும்போது இல்லை ஏதாவது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது யூரின் லீக் ஆகும் பிகாஸ் ஆஃப் த லூஸ் வெஜைனா. செகண்ட் வந்து சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஜெனைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கும், லேபியா மைனோரான்னு சொல்லுவோம், கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ இந்த ஆத்லீட்ஸ் ஸ்விம்மர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டைட் க்ளோத்ஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்க்கு நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அது வெஜைனா டைட் பண்ணுறது, லேபியா மைனோரா கரெக்ஷன், லேபியா மெஜோரா கரெக்ஷன். ஸோ இது வந்து அவங்களோட அப்பியரன்ஸ் எக்ஸ்டர்னல் ஜெனைட்டல் அப்பியரன்ஸோட சேஞ்சஸ். சிலது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும், யூரின் லீக் ஆகும்போது இல்லை கொஞ்சம் கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணாமே நம்ம வந்து ஒரு கீகல்ஸ் சேர்ன்னு இருக்கும் இல்லை லேசர் இருக்கும், அதில் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் நிறைய மக்களுக்கு தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் வி ஹவ் ஸ்டார்டட் த சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் வேர் நார்மல் பீப்புள் கூட வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன பிரச்சனை நிறைய பேருக்கு கூச்சமாக இருக்கும். நான் இது டாக்டர் கிட்டே போகலாமா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்படியே இருக்கிற டைப்பர்ஸ் போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. பட் இல்லை, உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் சர்ஜரி இல்லாமல் நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியும். தட் இஸ் வண்டர்ஃபுல். இப்போது எனக்கு எல்லாம் அழகுபடுத்திட்டாங்க சார், ஆனால் நான் சிரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒன்று பல்லு ரொம்ப தெரியுது, இல்லாட்டி நம்ம கம்ஸ் ஈருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப தெரியுது சார். சிரிக்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது, சிரிக்க முடியல. இதுக்கு எதாவது பண்ண முடியுமான்னா நம்ம டென்டல் டீம் மேக்ஸிலோஃபேஷியல் டீம் இருக்காங்க, டாக்டர் சுரேஷ்